அண்ணாமலைக்கு மோடி அவர்கள் நேரடியான வாழ்த்து. போன வீடியோவில் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் ஃபுல்லா டீட்டெயிலாவே பேசுவோம். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு வெல்கம் அப்படின்னு சொல்லிடுவோமா? அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. சோ இப்ப அண்ணாமலை அவர்களை பத்தி நம்ம ரெகுலரா வீடியோஸ் ஏதாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஃபார் அ வைல் ஒன்னாவது போட்டுருவோம். அதுக்கு நல்ல ஆதரவு அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து நிறையவே கிடைக்குது. நிறைய பேர் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கூடுதலான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அண்ட் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாவும் இருக்கும். மறக்காம ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்ககிட்ட வேற என்ன கேட்கறேன், நீங்க பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான். அண்ட் உங்களுக்கு அண்ணாமலை அவர்களை ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஸ்போர்ட்டிவ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, அண்ட் அயன்மேன் காம்படிஷன்ல அவர் வின் பண்ணிருக்கிறாரு, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல? இது உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உண்மையா அயன்மேன் அண்ணாமலை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, அயன்மேன் அண்ணாமலை. ஓகே, நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே, வீடியோக்குள்ள போலாம். இப்போ அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவரை பத்தி பல விதமா பிரிச்சு பேச முடியும். அதுவும் பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் இல்ல, அவருக்கு ஒரு பதவி அப்படிங்கிறது கொடுக்கல, அவரை திரும்பவும் அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவரை பிஜேபியின் சார்பில் ஒரு முகமா நின்று பிரச்சாரம் செய்ய வைக்கல அப்படின்னா இதனுடைய விளைவு அப்படிங்கிறது பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் எல்லா வீடியோஸ்லயும் பேசியிருக்கோம், மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் திரும்பவும் இன்னைக்கான ஒரு சினாரியோல நயினார் அவர்கள் அண்ட் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு சினாராவா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் இவரை தென்றல் அப்படின்னும் இவரை சூறாவளி அப்படின்னும் எல்லாரும் குறிப்பிட்டு பேசுறாங்க. கரெக்டா? இப்ப நயினார் அவர்களுடைய வேலைப்பாடுகள் டுவர்ட்ஸ் எலெக்ஷனை நோக்கி அப்படின்னா எப்படி இருக்கு? இவர் என்ன பண்றாரு, இவருக்குன்னு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட், லைக் நயினார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் எல்லா பிரஸ் மீட்லயும் வந்து ஸ்கிப் பண்ணி எதுலயும் மாட்டிக்க கூடாதுங்கிற மாதிரியே பதில் சொல்லிட்டு போவாரு. ஆனா அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் அப்படின்னு பண்ண அந்த யாத்திரை மாதிரி இவர் ஒரு யாத்திரை அப்படிங்கிறது கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாருல்ல. இதுல மக்கள் எல்லாரையும் கவர் பண்ணணும், மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரையும் மடக்கி அழகா அவங்களுடைய பொட்டன்ஷியல் எவ்வளோ, பிஜேபியினுடைய வளர்ச்சி அப்படிங்கிற உண்மையாவே எவ்வளவு அளவுக்கு செட்டில் டவுன் ஆயிருக்கு, மக்கள் மோடி அவர்களை எப்படி வரவேற்கிறாங்க, பிஜேபி கட்சி எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தோட இவர் எல்லா இடத்துலயும் சுத்தி வந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலையை சிறப்பு மிக்க அந்த அசைன்மெண்ட்டை சிறப்பா அவர் பண்றாரு அப்படிங்கிறது மேலிடம் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு தகவலா இருக்கு. இது கூட கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 பிஜேபிக்கு இப்ப தேவை. பட் கம்மிங் டு த பாயிண்ட், இபிஎஸ் விட இங்க ரொம்ப சூப்பரா இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா ஆமா, இபிஎஸ் கதைக்கு நெக்ஸ்ட் வருவோம். இப்ப இந்த கட்டமைப்பு அப்படிங்கிறத தெளிவுபட செய்யணும் அப்படிங்கறத நயினார் ரொம்ப தெளிவா இருக்கிறாராமா. இது கூடவே நயினார் அவர்களுடைய அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய எல்லா நபர்களையும் ஒரு இடங்களையும் சந்திச்சு அவங்களுடைய கள நிலவரம் எப்படி இருக்கும், பிஜேபி இந்த தொகுதியில வருமா வராதா அப்படிங்கிற போது கொண்டு எல்லா கேம்பெயின்ஸும் தெளிவா பார்த்து பேசி அழகா பண்ணிட்டு இருக்காராம். அவருடைய வேலை அப்படி. அண்ட் நம்ம அண்ணாமலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் மேல இப்ப சமீபத்துல ஏனை ரிப்போர்ட்டரை வச்சு செஞ்சு விட்டாரு. அவரு எப்படி சண்டை போட்டாரு அப்படின்னா அவருடைய கேரக்டர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அவரை நம்ம அப்படிதானே பார்த்திருக்கோம், எதுவா இருந்தாலும் டபுக்குன்னு பேசிடுவாப்ல. அது நீ தப்பு அப்படின்னு சொன்னா அவருக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா அது தப்பு, சரின்னு தோணுச்சுன்னா அது சரி. நிறைய பேருக்கு கருத்து அப்படிங்கிறது முரண்பாடா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல, மோஸ்ட்லி செட் ஆயிரும். அவர் பேசுற விஷயங்கள் நம்மளுக்கு புரியும், நம்மளுக்கு கரெக்ட் தான்ப்பா அண்ணாமலை சொல்றதுன்னு தான் தோணும். இந்த மாதிரி சினாரியோஸ் தான் இருக்கும். இந்த ஏனை ரிப்போர்ட்டர் வந்து வாய் உள்ளே போய் என்னங்க சொல்லுங்க கொடுங்க, என்னாச்சுங்க கோயம்புத்தூர் பத்தி பேசல, அதை பத்தி பேசல, விஜய்க்கு எது நடந்துச்சு, அவர் அப்படி பேசினார் இப்ப. அவருக்கு என்ன தோணுதோ அவருடைய பேச்சு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாருன்னு ஒண்ணு இருக்கிறது இல்ல. எங்க போனாலும் மைக்கை தூக்கிட்டு போய் அந்த மைக்கோட கவர் வாய் உள்ள போயிடுச்சு. இந்த வடிவேல் காமெடி நினைக்கிறேன், பின்னாடியே ஓடி வருவார், என்னதான் உனக்கு பிரச்சனை, நான் உங்ககிட்ட பேட்டி எடுக்கும் போது அந்த கவரை வாய் உள்ள போயிடுச்சுங்க அந்த மைக்கோட உர அப்படி அப்படின்னு அந்த மாதிரி தூக்கிட்டு போய் வாய் உள்ளே வச்சிருந்தா அவருக்கும் பாவம் தானேங்க, அவருக்கும் ஒரு மனசு இருக்கு, அவருக்கும் ஒரு பிரைவசி இருக்கு. அதுவும் எங்க கேட்கணும் என்னத்தை கேட்கணும்னு தெரியாம ஏன் ரிப்போர்ட்டர் நானு, நீங்க அப்ப பெரிய ஆளா, அவருக்கு அப்ப கோவம் வந்துருச்சு, அந்த ஹைப்ல அவர் பாட்டுக்கு திட்டிவிட்டாரு, எங்க ஒரு பெரிய இடி மின்னல் மாதிரி போயிடுச்சு. அதை எடுத்துட்டு போயிட்டு ரிப்போர்ட்டர்ஸ் அவமானப்படுத்திட்டாரு, ரிப்போர்ட்டர் அப்படி பேசிட்டாரு, இந்த மாதிரின்னு பேசினா இது இந்த வந்து ஒரு முகம். நம்ம ஆனா வேற முகம் பார்த்திருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா ஆனா டயருங்கண்ணா கொஞ்சம் நோந்துக்கோங்கன்னா, டயர்ல கால் வச்சுக்க போறீங்கன்னா பாத்துங்கன்னா அப்படிதான் அவர் பேசுவாரு. ஆனா சொல்லுங்கன்னா நீங்க சாப்பிட்டு போங்கன்னா இந்த மாதிரியும் நம்ம பார்த்திருக்கோம். அதனால இவர் மொத்தமா இவர் யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டாருப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? இல்ல
அது புரிஞ்சுக்காம அப்படிலாம் பேசினா எப்படி? சரி ஓகே, நம்ம சப்போர்ட்டரு, நீங்க பேசுறீங்க எங்களுக்கு இருக்கும்லன்ட்டு ஒரு 4-5 பேர் டொயின்னு இறங்கி வந்துருவாங்க. பட் நம்மளுக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை. அந்த உண்மையாவே அந்த மனுஷன் பிஜேபி அப்படின்னு சப்போர்ட்லாம் நான் கிடையாது. நான் அண்ணாமலை சப்போர்ட். அண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலா அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா ஹானஸ்டா அவர் பேசுற விஷயங்கள் ஆகட்டும், அவர் எடுத்து சொல்ற பாயிண்ட்ஸ் ஆகட்டும் நல்லா இருக்கும். சோ தட் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா பாருங்க, பிடிக்கலன்னா தயவு செஞ்சு போயிடுங்க. திட்டுங்க, திட்டாதீங்கன்னு கூட சொல்ல மாட்டேன். உங்க விருப்பம், திட்டதுனால திட்டிக்கோங்க, எனக்கு ஒன்றும் வரப்போறது இல்லை. பட் இந்த அண்ணாமலை அவர்களை வந்து அதுல கம்பேரிட்டிவ் நைனாரா அண்ணாமலையா அப்படின்னு வரும்போது ஏஎன்ஐ ரிப்போர்ட்டரை வந்து இது பண்ணிட்டாரு, அப்ப அவர் அப்படிதான் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரேன். அவரை மாதிரி பிரஸ் மீட் யாரால கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாது. அவர் பிரஸ் மீட் மிஸ் பண்ற ஆட்கள் எவ்வளோ? ஒரு 4 நாள் வரலன்னா ஐயோ என்னப்பா ஒண்ணுமே நிலவரமே புரியல, ஒருத்தவங்க ஒண்ணு பேசிட்டு இருக்காங்கன்னு எல்லாருமே யோசிப்பாங்க. சோ அண்ணாமலை அவர்கள் அப்படின்னும் போது அவரை வச்சு கேம்பெயின்ஸ் பண்ணணும், அவரை வச்சு இறக்கி விடணும். சோ இது எல்லாமே செயல்பாடுக்கு வந்துச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் பிஜேபி. தமிழகத்துல பிஜேபியினுடைய தற்போதைய நிலை அப்படின்னா கேள்விக்குறியாக இருந்தாலும் அதனுடைய நிலை நம்ம அண்ணாமலை அவர்களுடைய முகத்தால மாறும் அப்படிங்கிறதுதான் உண்மையான கருத்து. இதுல மூக்க உடைக்கப்பட்ட அண்ணாமலையினுடைய எதிரிகள், எதிர்ப்பா பேசின நபர்கள் அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஏன்னா அவரை நம்ம எப்படியெல்லாம் வந்து மோடி அவர்களை தூரமா பிரிச்சுட்டாரு, அண்ணாமலையை வந்து தூக்கி அவ்வளவுதான் முடிஞ்சு அவர் கதை. அண்ணாமலை இதுக்கப்புறம் மோடி கூட போறது இல்லை, அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அவரை தூரமா தூக்கி போட்டு இந்த மாதிரி நிறைய வாடகை வாய்கள் அளந்து விட்டது விஷயங்களை பார்த்திருந்தோம். தனி கட்சி அப்படின்னாங்க, அதுவும் திமுக ஃபண்டு ரைஸ் பண்ணி அதுல வந்து அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி அப்படின்னு எல்லாமே மொத்தமா சும்மா டுபாகூர் வேலை தான். அவர் ஆரம்பிக்க மாட்டார, நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபண்டு அவர் நம்பி வந்தது அண்ணாமலை வந்து மோடி அவர்களை தான். டப்புன்னு வந்து அவருக்கு எதிராக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாரா? என்ன யோசிக்கிறது இல்லையா? சரி, இப்போ அவரை வந்து ஸ்ட்ரெயிட்டா மூக்க உடைச்சது எந்த சம்பவம் அப்படின்னா அயன்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு சேலஞ்ச் எங்க நடக்குது? கோவால. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2019 ஃபிட் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவை பிஜேபி எடுக்கிறாங்க. இதுல நிறைய இளைஞர்களுடைய பட்டாளம் இருக்கு. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். லைக் இளைஞர்களுடைய கவனம் அப்படிங்கிறது சிதறலாம். அங்க இங்க குடிபோதை, மயக்கம், அங்க பெண்கள் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது. இப்ப சமீபத்துல ஒரு பையன் சொல்லக்கூடாது, குடிச்சிட்டா சம்திங் கல்லெல்லாம் தூக்கி பஸ்ல அடிச்சு எந்த அளவு வேலை பார்த்தா அப்படிங்கிறத பார்த்தோம். அது கிடையாது. உங்களோட மைண்ட்லாம் அப்படி போகக்கூடாது. உங்களுக்கு மைண்டு ஃபுல்லா பிசிக்கலா நிறைய கேம்ஸ் இருக்கு, அதுலலாம் இன்வால்வ் ஆகுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெட்ச் இருக்கு, நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் இது பண்ணும், உங்களுக்கான எல்லா லைஃப் ஸ்டைலுமே மாறிடும். இது உள்ள வந்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கும், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பண்றாங்க, இவ்வளவு தூரம் பண்றாங்க. அந்த விஷயத்துல நானும் போய் கலந்துப்பேன், பிகாஸ் எனக்கு சேலஞ்ச் ரொம்ப பிடிக்கும், நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை களம் இறங்குறாரு. இதுல இறங்கி நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், கிட்டத்தட்ட 113 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து பயணம் அப்படிங்கிறது இருக்கு. இதுல 1.9 கிலோமீட்டர் நீச்சல் பண்ணணும், சைக்கிளிங் 90 கிலோமீட்டர்ஸ் அண்ட் தென் ரன்னிங் அப்படிங்கிறது 21.1 கிலோமீட்டர் அளவுக்கு ரன்னிங் அப்படிங்கிறது பண்ணணும். ஓவரால் டோட்டல் திரும்பவும் சொல்றேன் 113 கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க பண்ணணும் இந்த சேலஞ்சை. இதை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இதுல ஓகே வின்னர்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு கேடர். என்ன 113 தானே, அதெல்லாம் அசால்ட் தெரியும்ல அப்படின்னா யார் சொல்றது அதை அப்படின்னு இருக்குல்ல. இதெல்லாம் ஒரு விளையாட்டா? அதுக்கு போய் அண்ணாமலை பெருமையா பேசுறீங்க அப்படின்னு நம்ம ஒரு லுக்கு தான் ஒண்ணும் போல. 113 கிலோமீட்டர்னா நடக்கவே முடியாது. அதுல ஸ்விம்மிங் பண்ணணும், ரன்னிங் பண்ணணும், சைக்கிளிங் பண்ணணும், சும்மாவா? இதை பத்தி நெக்ஸ்ட் வருவோம். சோ இது வந்து செய்து முடித்த நபர்களுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் நேரடியா மூஞ்சில பொழிச்சுன்னு துப்புன மாதிரி தான் அவருடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவு அப்படிங்கறத போட்டிருந்தாரு. கோவாவில் இன்று நடைபெற்ற அயன்மேன் 70.3 போன்ற நிகழ்வுகளில் நமது இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதை கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இது போன்ற நிகழ்வுகள் ஃபிட் இண்டியா இயக்கத்திற்கு பெரும் பங்களிக்கின்றன. கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது கட்சியின் இளம் சகாக்களான அண்ணாமலை அவர்களும் தேஜஸ்வி சூர்யா அவர்களுக்கும் அயன்மேன் டெத்லானை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர்களின் இடம் பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. உண்மையா இது ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் தான். அண்ணாமலை தூரமா தள்ளுறாருன்னு சொன்னவங்களுக்கு ஒரு மூக்குடைப்பு தான்.
இப்ப சவுக்கு சங்கர்ல இருந்து ஆரம்பிச்சு கல்யாணராமன் பிஜேபியில இருக்கிற நபர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அண்ணாமலையை அந்த அளவு குற்றம் சாட்டுறாங்க. இந்த சொத்து விவகாரத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய பிரச்சனை இல்லை. பட் அண்ணாமலைய ஒரு பேரை மென்ஷன் பண்ணி இந்த அளவுக்கு ஒரே கார்ல ஒன்னா அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் அவரை கூப்பிட்டு போறாங்கன்னா எந்த மாநில தலைவருக்கு இது வரைக்கும் நடந்திருக்கு? முன்னாடி அவர் இருக்கும் போதும் சரி, இப்பவும் அமித்ஷா அவர்கள் சொந்தமா பக்கத்துல உட்கார வச்சு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா எங்கெல்லாம் நடக்கும்? அது ரேர்ல. சோ இங்க நடக்குது அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு ப்ரியாரிட்டைஸ் ஆன ஒரு பர்சன் அப்படிங்கறது ஏன் புரிஞ்சுக்கல, அப்பவுமா புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, சகாக்கள் அப்படின்னு சொன்னா அவரு பொதுவாவே அவருடைய அமைச்சரவையில இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புல இருக்கிற நபர்களை மட்டும் தான் மோடி அவர்கள் சொல்லுவாராம். பட் அண்ணாமலை அவர்களை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா அவருக்கு பதவி இருக்கு அப்படிங்கிறது இப்ப புதுசா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. பொறுப்போம், எதுவா இருந்தாலும் பொறுப்போம். அண்ட் இப்போ அந்த யூத் விங், இவர் தான் வந்து இளைஞர் அணி தலைவர், தேசிய இளைஞர் அணி தலைவரா இருக்கிற தேஜஸ்வி சூர்யா அவர்களும் சேர்ந்து வின் பண்ணிருக்கிறாரு. வருடாந்திரம் அவர் வின் பண்றாரு அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு தகவல். சோ அந்த மனுஷன் உண்மையாவே தேசிய இளைஞர் அணி அப்படிங்கும் போது அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய மாசான கிரௌட்ல அவர் வின் பண்ணிருக்காருன்றது ஒரு பெரிய மாசான ஒரு விஷயம் தான். பிஜேபி மாற தட்டிக்குமா தட்டிக்காதா? இப்போ நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இளைஞர் அணி தலைவரா இருக்கிறாரு. பட் அவர் என்ன சாதிச்சிட்டாரு அப்படிங்கிறது பிஜேபி இப்ப கேட்கக்கூடிய கேள்வி. ஒரு ரன்னிங் ரேஸ்ல, ஒரு கபடியில, ஏதாச்சும் ஒரு கேம்ல, வாலிபாலு இல்ல ஏதாவது ஒண்ணு, ஸ்விம்மிங், சைக்கிளிங், மோட்டர் பைக்கை வச்சுட்டு ஓட்டிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க பிஜேபி. நான் இல்ல, பிஜேபி. சோ இந்த மாதிரி சினாரியோஸ் நடக்குதுல. பட் நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மா சுப்பிரமணியம் அவர்கள்லாம் இன்னும் இனிஷியேட்டிவ் எடுத்து இன்னும் இந்த மாதிரி வின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் என்ன மாதிரிலாம் பேசணும், என்ன மாதிரிலாம் செய்யணும் அப்படிங்கிறது சொல்லணும். பிகாஸ் இப்ப வந்து கண்ணகி நகர்ல இருந்து அந்த பொண்ணு வந்து கபடியில வின் பண்ணிருக்கிறாங்க, கண்ணகி நகர் கார்த்திகா அவர்கள். சோ அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் பா ரஞ்சித்லாம் அவங்கள பத்தி பேசி ஏன் இந்த மாதிரி இது ப்ரொமோட் பண்ணலாம் அப்பெல்லாம் பேசி அவங்க வந்து மீட் பண்ணி எக்கச்சக்க கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் திமுக அவங்களை அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க முன்னாடியே வந்திருக்கணும்ல, முன்னாடியே அவங்களை அட்ரஸ் பண்ணி அவங்களுக்கான மரியாதைகளை கொடுத்துருக்கணும்ல. உங்களுக்கு பதவிங்க, உங்களுக்கு இந்த பணங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா ஒரு குழந்தைங்க அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பயணம் அதை நோக்கி ஸ்டார்ட் ஆகும். நம்ம இதை செஞ்சா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஒர்க் கிடைக்கும், இது செஞ்சா நம்ம ஃபேமிலி செட்டில்ட் ஆகும், இது செஞ்சா ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ 10 லட்சமோ நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம இதுக்காகவாச்சும் ஓட ஆரம்பிப்பாங்கல்ல, எல்லாருக்கும் தூண்டுதலா இருக்கும்ல. இதெல்லாம் மா சுப்பிரமணியம் அவர்களும் கண்காணிச்சு இது இன்னும் கொஞ்சம் எந்துவா கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வேண்டுகோளா வச்சிருந்தாங்க. இது எல்லாத்தையுமே எப்படி எடுத்துட்டு போய் எண்டில் வைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் மோஸ்ட்லி எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டேன் நான். திமுகவில் இருக்கிற ஆட்கள் ஆகட்டும், அண்ணாமலை அவர்கள் எதிர்ப்பாளராக இருக்கிற எடப்பாடி ஆகட்டும், எல்லாருமேங்க அவரை என்ன இதெல்லாம் 113 கிலோமீட்டர்லாம் ஒரு விஷயமானா ரொம்ப ரொம்ப கஷ்டமான சேலஞ்ச் அது. அந்த மனுஷன் பண்ணியிருக்காரு. முடிஞ்சா பாராட்டுங்க, இல்லைன்னா பிசாம இருந்துருங்க. டீவியேட் பண்ணி அதை நெகட்டிவ் ஃப்ரேம்க்கு கொண்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எடப்பாடி அவர்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கட்சி அண்ட் அவருடைய பவர், இது ரெண்டுத்தையும் எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரும் பொறுப்போட இருக்கிறாரு. என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் உடனுக்குடன் கூட தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.